ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா சூப்பராக நல்லா புளிப்பாக வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது அதோட ரெசிபி பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 200 கிராம் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதக்குங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் போட்டு இது நல்லா வந்துட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக கருகாப்பில் வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் கருகாப்பில் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 5-6 பல் பூண்டு வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். உங்களுக்கு காட்டணுங்கிறக்கு வேண்டி தான் மறுபடியும் நான் 2 பூண்டு போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளி வந்துட்டு நிறையா ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகமும் லைட்டாக வந்துட்டு வெந்தயம் போடுங்க. வெந்தயம் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தாளிக்கும் போது போட வேண்டியதில்லை, அது சாப்பிடும்போது கடிப்பட்டால் நல்லா இருக்காது. அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு வந்து வதக்கிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்கள், அந்தளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப குழையணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து கூட வந்துட்டு மசாலா வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இது என்னென்ன மசாலானா ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை வந்து ஆட் பண்ணி இது கூட வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த தூள் இல்லை, நாங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கோன்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி சிம்மில் வச்சு வதக்கிட்டு இதை வந்துட்டு ஆற வச்சுருங்க. இப்போ வந்துட்டு புளியை கொஞ்சம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்துட்டு புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 100-150 கிராம் வந்துட்டு வெண்டைக்காய் இருக்கும். அதை வந்துட்டு இந்த சைஸில் நான் கட் பண்ணி இது வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதுலேயே கிட்டத்தட்ட 75% வந்துட்டு இதில் நல்லா வதங்கிடணும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சோம்ல அந்த மசாலா வந்துட்டு நல்லா ஆறிடும். அது கூடயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 மூடி வந்துட்டு தேங்காயும் நம்ம ஊற வச்ச புளியும் ஆட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நாங்கள் அரைச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ அதே வடை சட்டியில் வந்துட்டு அந்த காயை எடுத்துட்டு அது கூடயே நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ தாளிக்கும் போது ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி இப்போ வெண்டைக்காயும் வந்துட்டு அது கூட போட்டுக்கலாம். போட்டு இது வந்துட்டு நல்லா வந்துட்டு கலக்கி எடுத்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்துட்டு கடைசியில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காயிலையும் நல்லா வந்துட்டு உப்பு, காரம், புளிப்பு, மசாலா வந்துட்டு நல்லா ஆட் ஆகிடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறமா மட்டும் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ வந்துட்டு கலக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கறனால குழம்பு கெட்டியாகும். அதனால் தண்ணி வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு சூப்பராக வந்து கொதிச்சிட்ருக்குது. கொதிக்கும் போது நல்ல ஒரு மனம் வந்துட்டு கிடைக்கும். இந்த குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 6-7 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நல்லா சூடு பண்ணி சாப்பிட தான் இந்த மாதிரி குழம்புகள்லாம் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா வந்துட்டு பொங்கி வர மாதிரி இருக்குல்ல, அதனால. இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு கொதிச்சு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வச்சுருந்தோன்னு. இப்போ வந்து எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் பத்தலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.